வீட்டுக்காவல் உத்தரவு தொடர்பில் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கிற்கு ஆதரவாக புத்ராஜயாவில் திங்கட்கிழமை நடத்தவிருந்த பேரணியை அம்னோ ரத்து செய்துள்ளது. அரச மன்னிப்பு விஷயத்தில் முறையான வழிமுறைகளை பின்பற்றுமாறு மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் நேற்று அறிக்கை வெளியிட்டதை மதித்து தாங்கள் அம்முடிவுக்கு வந்துள்ளதாக அம்னோ பொதுச் செயலாளர் டாக்டர் அஷ்ரப் வாஜ்ரி டுசூக்கி தெரிவித்தார். அம்னோ ஒருபோதும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படாது. எனவே மாமன்னரின் அறிக்கையை ஏற்றும் தேசிய போலீஸ் படை தலைவரின் அறிவுரையை மதித்தும் ஜனவரி 6 பேரணியை தொடருவதில்லை என முடிவு செய்யப்பட்டதாக அஷ்ரப் சொன்னார். முன்னதாக இஸ்தானா நெகாரா வெளியிட்ட அறிக்கையில் அரச மன்னிப்பு வழங்கவோ தண்டனையை குறைக்கவோ மாமன்னருக்கு இருக்கும் அதிகாரத்தை அனைவரும் மதிக்க வேண்டும் என்றும் சிறை கைதிகள் அதற்கு அரச மன்னிப்பு வாரியத்திடம் முறைப்படி விண்ணப்பிக்க வேண்டுமே தவிர மற்ற வழிகளில் அல்ல என்றும் சுட்டிக்காட்டியிருந்தது. பின்னர் ஐஜிபி தான் ஸ்ரீ ரசாருடின் உசேன் அரண்மனையின் உத்தரவை மதித்து யாரும் திங்கட்கிழமை அப்பேரணியில் பங்கேற்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டிருந்தார். 200 பேருந்துகளில் அம்னோ மற்றும் பாஸ் கட்சி ஆதரவாளர்கள் புத்ராஜயாவுக்கு படையெடுக்க திட்டமிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. எஸ்ஆர்சி வழக்கில் தனது எஞ்சிய சிறை காலத்தை வீட்டுக்காவலில் கழிக்க முன்னாள் பேரரசர் கூடுதல் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் அதனை அமல்படுத்த அரசாங்கத்தை நீதிமன்றம் கட்டாயப்படுத்த வேண்டும் என்றும் நஜீப் வழக்கு தொடுத்திருந்தார். அதனை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் அதனை எதிர்த்து நஜீப் செய்த மேல்முறையீடுதான் திங்கட்கிழமை வரவிருக்கிறது. மலேசியாவில் முதல் முறையாக என்ரிகோஸ் நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெரிதளவில் கொண்டாடவிருக்கின்றது. கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி, பாரம்பரிய விளையாட்டுகள், ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ரிகோஸ் அழைக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ள www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் அல்லது 01255222845 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.